ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடா, ஓகேவா? ஏன் அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன். என்னோட வாய்ஸ் என்னால் கேட்க முடியல. நான் வந்துட்டு அந்த வீடியோ கேட்டேன், எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா என்னால் ப்ரீத் பண்ணவே முடியல. ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஐம் ரியலி சாரிடா, ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்க, ஓகேவா? சரி, ஓகேடா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்குக்கூடிய கோல்டு செய்வோம். அந்த ஆர்ஃபன்ஸ் ஸ்டோரி இருக்குல்லடா, அதோடய ஸ்பெஷல் பார்ட்டு தான், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இப்போ அதில் நான் அந்த செகண்ட் பார்ட் எப்படி விட்டுருப்பேன் அப்படின்னா, எந்த மாதிரி ஃபைனலாக கொடுத்துருப்பேன் அப்படின்னாக்கா, நம்ம ஜிமினுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். நம்ம ஜிமின்கிட்ட ப்ராமிஸ் கேட்டிருப்பாரு, என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த பக்கம் நம்ம தாங்க பாரு, உனக்கு அண்ணா நான் இருக்கேன், ஓகேவா? எப்போவும் நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன், நீ என் கூடவே இருக்கணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எங்கேயும் விட்டு போயிடாத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், எங்கேயும் போக மாட்டேன், நான் ஒரு டைம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் போக மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய அழகான ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்கீங்க சொல்கிறாங்க. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க ரீசனே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்குற ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு லவ்வுக்கு டிசர்வான பர்சன் நம்ம ஜிமின். அதனால் அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே கண்ணில் டேஸ் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜங்க் தான் அவர்கிட்ட அந்த டேஸ் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிமின் இப்போ வரைக்கும் ஜங்க் கிட்ட நிறைய பேசவே இல்லை, அப்படி தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, ஏங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்லிச்சுங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, இல்லை நான் வந்துட்டு உன்னை இனிமேல் அங்கே அனுப்ப மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன எங்கே சொல்கிறீங்க? ஆமாம், நீ வந்துட்டு இப்போதைக்கு அந்த மேன்ஷன் போக வேணாம் சொல்கிறாங்க. நீ இங்கே இருங்க சொல்கிறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் வீடு அவ்வளோ பெருசாக அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த வீட்டு கூட எனக்கு குறைச்சல் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. அங்கே பாரு, அவங்க தனியாக இருக்கான், அவன் நிறைய டிப்ரெஷன் ஆகிறான், நீ வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுவா, இப்போ அவள் டேல அவன் தனியாக இருக்கான், ஓகே சொல்கிறாங்க. இல்லை அவன் ஜாப் போகணும், நான் தான் ஆஃபீஸில் ஜாப் போட்டு தரேன் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஜாபே போட்டு கொடுத்தாலும் என்னோட பேபி நல்லா கூட கம்ஃபர்ட்டாக இருக்க வரைக்கும், அவனுக்கும் ஒரு பேபி வர வரைக்கும் நான் அவனை அனுப்ப மாட்டேன் சொல்கிறாங்க. என்னென்னு அவனும் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சின்ன ஹேங்க சொல்கிறாங்க. நான் சொன்னால் கேட்பது என்ன சொல்கிறாங்க. நான் கேட்பேன் தான் சொல்கிறாங்க. இங்கே பாருட்டி என் நிலங்க தான் இருக்க ஓகேவா? நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஒன்றா இருக்கல என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சின்ன பார்த்துட்டு அவரால் நோ சொல்ல முடியல, அது சொல்கிறாங்க. நீ இங்கே தான் இருக்கணும், ஓகேவா? என் பேபி நான் சொன்னால் கேட்பது என்ன சொல்கிறாங்க. நான் கேட்பேன் அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாயிட்டாரு. ஃபைனலாக அந்த எல்லாரும் ஜேகோப்பு நம்ம சுகா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அந்த மேரேஜில். அதுக்கப்புறம் காய் பார்க்குறாங்க. அப்புறம் பேபி என்ன சொல்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அது இப்படி பார்த்தோன்னே எஸ்ஆர் நோ சொல்லிட்டுவாங்களா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் பண்ணி சுற்றுங்க, அப்புறம் சொல்கிறாங்க. சுத்தணுமா? சரி, ஓகே சுத்தணும் சொல்லிட்டு அவரும் அப்படி ஓகே சொல்லிடுறாரு. சரி, ஓகே, நீ அங்கே உன்னோட ஜாப் ஒரு சென்ட் பண்ணுறது தானே இங்கே வந்து ஜாயின் பண்ண முடியும், அப்போ தான் உங்களை சுற்ற முடியும், அப்புறம் சேல்ட்டு ஹான்ஜுக்கு சுற்றிட்டு இருக்க முடியும் சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. சரி விடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகா தான் பார்க்குறாங்க. நம்ம இன்னும் ஃபேமிலி ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கும், உங்களோட மேரேஜ் நடந்தாண்டா எங்களுக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்கு, தேங்க்ஸாக சொல்கிறாங்க. சரி, இது என்ன இருக்குது, ஓகேவா? நீங்கள் இனிமேல் ஹாப்பியாக இருந்துட்டு போதும் சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் எங்கள் ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷனாக நீங்கள் வரணும் சொல்கிறாங்க. அதேமாதிரி உங்களுக்கு கூட நான் வருவேன், புரியுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் ஹக் பண்ணி அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ ஜோக் போகும்போது நம்ம ஜிம்மை பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு, உனக்கு அண்ணாவை நான் இருப்பேன், ஓகேவா? எப்போவுமே நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் உன்னை நினச்சிட்டே தான் இருப்போம், ஒரு பாசமாக தான் இருப்பேன், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவோம், ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூல சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க அதை பார்க்க பாசிட்டிவ் ஆகுது. எனக்கு லவ் யூ சொல்லவே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜெட்டே பார்க்குறாங்க. நீ சொன்னியா ஃபஸ்ட்டு லவ் யூ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு லவ் யூ ட்ரஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஜிமின் மேலே நம்பிக்கை இருக்கு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் விட்றாருடா. இப்போ எல்லாருமே கிளம்பி போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜங்கும் அப்படி வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன ஏங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு என் பேபி என் கூட தூங்குவான் சொல்கிறாங்க. எது அப்படி ஜங்கு கேட்குறாங்க. ஆமாம், என் கூட தூங்குவான், ஏன் இவ்வளோ ஸ்நேகம்னா தூங்குனியா அப்படி சொல்லி ஜாங்க ஜின்னு கேட்குறாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான், இனிமேல் வந்துட்டு ஜங்கு பாவம் அவர் சொல்ல நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஏங்க அது சொல்கிறாங்க, இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட தான் வெட்டிங் பண்ணி வச்சோம் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 10 months இருக்குள்ள அரௌண்டாக அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், 10 months ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இது 2 மேரேஜ் வர ஒன்றும் இல்லை. அங்கே பாரு, ஜிமினி என் கூட தான் இருப்போம், ஓகேவா? எனக்கு ஜிமினி என் கூட தூங்கிட்டு ரொம்ப டேஸாக என் பேபி மிஸ் பண்ணியிருக்கேன், அவன்கிட்ட நிறைய பேசணும், ஓகேவா? அந்த 1 week கூட சரியாக நான் அவன் கூட பேசவே இல்லை, ஏன்னா மேரேஜ் ஒர்க்கில் இருந்துச்சு, அதனால் இனிமேல் அவன் கூட தான் கொஞ்சம் டேஸ்க்கு இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜங்கு ஜிமினி பார்க்குறாங்க. ஜிமினி எதுவும் சொல்லாமல் கேஷுவலாக நின்றுருக்காரு. டேக்கு பார்க்க பாவமாக இருக்குது. சரின்ட்டு காய் பார்க்குறாங்க. ஏங்க இப்போயே ஆரம்பிச்சிட்டாரே சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஏன்டா சின்ன ஏங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீ என் கூட தூங்குறியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறோம். ஐயோ வேணான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வெயிட் பார்க்குறேன். அதுக்கே நாங்கள் ஏங்க நான் வந்து ஜிமினும் நானும் உங்க கூட தூங்குறோம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் வாங்க சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம வந்து எங்களோட பார்த்து சிரிக்கிறாங்க. சரி போங்க பசங்க அப்படி தூங்க சொல்கிறாங்க. எது ஏங்க அப்படி சொல்கிறாங்க. தூங்குங்கடா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினும் நம்ம சின்ன ஒயண்டா வர வந்துட்டு சின்ன பக்கத்தில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவங்க ஹேண்ட் கொடுக்குறாங்க. அது ஒயனுக்கு ஜிமினா ரொம்ப பிடிக்கும். சின்ன ஜிமினா அப்படி 3 பேரும் ஒரே
கூட பெட்லேருந்து படுத்திருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க எங்கள் பேபி இப்போ பிறக்குன்னு சொல்கிறாங்க. அதுவா இன்னும் கொஞ்சம் வந்துருக்கும் எவ்வளோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா இனிமேல் என்ன விட்டு எங்கேயும் போயிடாது, எனக்கு நான் தூங்கி நான் நல்லா தூங்கி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, நீங்கள் நல்லா தூங்கினங்கவா சொல்லிட்டு அவர் அப்படி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படி சின்ன ஹேண்ட் பிடிக்கிறாங்க, ஹேண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒயனும் அப்படி தான், இந்த பக்கம் ஜங்க் போய் ரூமில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி வெட்டிங் நைட்டு ஹேங் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இதை நம்ம மேன்ஷனாக இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ டேப் பார்க்குறாங்க மேன்ஷனாக தான் என்ன பண்ணியிருப்பா அப்படி கேட்குறாங்க. ஏன்டா மேரேஜ் ஆன அன்றைக்கே தனித்தனியாக ரூம் கொடுத்துட்டியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒன்றெல்லாம் என்ன சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க. இவ்வளோ அழகான ஒரு பையனை போயிட்டு தனியாக எப்படி தூங்க வச்சு சொல்கிறாங்க. அந்த டைமில் சொல்கிறேன் எனக்கு புரியுது நீ ஹார்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுவா நான் பக்கத்தை படுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு தண்ணி தூங்கினா தூக்கம் வர சொல்கிறாங்க. இது என் பக்கத்தே சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டாக அவங்க கூட தூங்கக்கூடாதா, நீ என் கூட தூங்கினதே இல்லை சொல்லுவா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க வாடா சொல்லிட்டு அவங்க படுத்துக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜிட்டு அவர் ரூமில் படுத்துறாரு, அவர் வேறு ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காரு, காய் ஒரு ரூமில். இப்படி தான் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சுடா. ஜிம்மில் வந்துட்டு நம்ம ஜங்கோட ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே தான் நம்ம ஜிட்டு எல்லோரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க காயின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஈவன் ஃபெலிக்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக போயிட்டு வரைக்கும். இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லுமா அங்கே கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. இந்த ஃபைலை சைன் பண்ணித்தாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவரோட பார்க்குற அந்த கேபினில் சுற்றி யாருமே அந்த கேபின் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஓப்பன் விண்டோஸ் ஓகேவா. இப்போ நான் மிரரில் எல்லாமே தெரியும், வெளில நடக்குது உள்ளே தெரியும், உள்ளே நடக்குது வெளில தெரியும். அளவுக்கு மார்க் சார் என்ன பண்ணுறாரு டக்குனு ஸ்க்ரீன் ஆன் பண்ணி விட்றாரு. ஃபுல்லாக ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மில் அவர் லேப்பில் உட்காருக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கொஞ்சமாக இருக்குது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன பண்ண நினச்சிட்டு இருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. நான் என்னங்க பண்ணேன் அப்படி ஜிம்னு கேட்குறாங்க. நீ பாட்டுக்கு என்னோட ஹேங் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி ஓகே நம்ம ஹேங் நீ பாட்டுக்கு போயிட்டு ஹேங் கூட படுத்துக்கிற, ஹேங் கூட பேசிகிட்டு இருக்க, ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குற, வீட்டுக்கு போனால் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற, சின்ன ஹேங் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க சொல்கிற, அப்புறம் எல்லாம் ஒயன் கிட்ட போயிடுற, இப்படி ஆளாள்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்க, அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம் லேப்பில் உட்கார வச்சுட்டு ஹக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கோட டச்சஸ்லாம் ஒரு மாதிரி நியூ ஃபீலாக இருக்குது அவருக்கு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே மார்னிங் ரூமுக்கு வரேன், ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ண வரேன், அப்போ கூட நான் இருக்கேன், என்கிட்ட பேசலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் ரூம் விட்டு வெளில போனதுக்கப்புறம் ரூம்கிட்டே வரேன், அப்புறம் நான் ரூமுக்கு வெளில இருக்கும்போது ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்போ அப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. பின்னா நம்மளோட ஹஸ்பண்ட் தானே அப்படி தானே பேசுவோம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்ன இவர் கொஞ்சம் ஒயன் சொன்ன மாதிரி இருக்காரு, ரொம்ப ரொமான்டிக்காக வேறு மாதிரி இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவர் குறுக்குறுன்னு பார்க்குறாரு. என்ன குறுக்குறுன்னு பார்க்குறா அப்படி ஜங்கு கேட்குறாங்க. அது அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தீங்களா சொல்கிறாங்க. சரி அப்படி ஜங்கு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தேன், அப்போ நான் அந்த ஜிம்மில் லவ் பண்ணல, இப்போ நான் ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறேன், என் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ஜங்கு தத்தோட கொஞ்சிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. கேளு என்னாலும் கேளு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கோட பேச பார்த்துட்டு இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கல, அது நான் ஆர்ஃபன்றாலையா அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட மாதிரி என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் ஆர்ஃபன் அப்படின்றாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்ன பேசுகிற நீ எப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நீ என்றைக்குமே ஆர்ஃபன் நினச்சதே இல்லை ஓகேவா. ஈவன் அப்படி பார்த்தா நாங்கள் அப்பா அதுமாதிரி நானும் சின்ன அனாதை மாதிரி தான் இருந்தோம். அம்மா இறந்துட்டாங்க, அப்பா வந்துட்டு எங்களை விட்டுட்டாரு, அப்படியே எங்கிட்ட வந்தாலும் ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும் தான் வருவார், எதுக்காகவும் வரமாட்டார் ஓகேவா. சின்ன ஹாயங்க மட்டும் தான் என்னை பார்த்தாங்க. சின்ன ஹாயங்களுக்கு நானும் இல்லை எனக்கு அவரும் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் அனாதையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ சின்ன ஹாயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக கம்ஃபர்ட் சோனாக இருக்கானா. எனக்குன்னு அப்படி கூட யாரும் இல்லை ஃபாரினில், நான் தனியாக தான் இருந்தேன் தெரியுமா. அப்போ தான் எனக்கு அந்த ரொம்ப கோல்டாக எல்லாமே மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி கோல்டாக இருந்ததில்லை சொல்கிறாங்க. இல்லை நம்ம டேவும் பையன் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஹாப்பியாக துருத்துருன்னு ஒரு பையன் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டீங்களா சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு இப்போ நீ சொல்கிற வருஷம் எனக்கு இன்னும் ஹார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் அப்படி நினச்சிட்டியா, நான் கோல்டு பர்சன் தான், உன்ட்டு நான் சரி பேசுறதா இல்லைன்னு சொல்ல, நமக்கு நடந்தது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான், ஆனால் அதுக்காக நான் வந்துட்டு உன்னை ஒரு ஆர்ஃபன் அப்படின்னு நினச்சி தான் ஒதுக்கி வச்சு நினச்சிட்டியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் வேறு யார் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பேன் ஓகேவா. அதை ஒன்று மேரேஜ் பண்ணதுனால நான் மேலே இப்படி ஃபாலோ ஆகிட்டேன், ஒன்று என்னையே அறியாமல் மேலே ஃபாலோ ஆனேன், உனக்கே தெரியாமா. ஆனால் வேறு ஒரு பர்சன் நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டேன் ஓகேவா. ஏன்னா நீ தான் என்னை சேஞ்ச் பண்ண ஓகேவா. உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நானே ஃபாலோ ஆனேன். அந்தளவுக்கு நீ கொடுத்த லவ் கேர் எல்லாமே எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் ஆச்சு. ஈவன் சொல்லவா என்னோட அம்மா மாதிரி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே ஜிம்மோட ஹெட்டை பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ஜங்காக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரோட ஹெட்டு அவர் நெக்கு கிட்ட வச்சுக்கிறாங்க. அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு நீ இல்லாத ஒரு லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஈவன் நீ சின்ன என் கூட எவ்வளோ டேஸ்லாம் தூங்கி எனக்கு வந்து கவலை இல்லைனா எனக்கு உங்களுக்கு ஹக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ எனக்கு கம்ஃபர்ட் சோனாக மாறணும். நீ சின்ன எனக்கு மட்டும் கம்ஃபர்ட் சோனாக இருக்குது. அவருக்கு சின்ன இருக்காரு நம்பிட்டு இருக்காரு. அவருக்கு பேபி கூட பறக்க போகுது. சின்ன எங்களுக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனால் எனக்கு நீ தானே இருக்கா.
எனக்கு எல்லாமே நீ தானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நிஜமாக நீங்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, நிஜமாக நான் உங்ககிட்ட நிறைய லவ் ஃபீல் பண்ணிட்டேன் ஓகேவா, நான் உண்மையில ரொம்ப ஃபாலோ ஆகிட்டேன், இதுக்கு மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நான் அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நான் தான் தேங்க்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு, ஆக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு, என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிவன் பார்க்குறாங்க. அப்படின்னா அப்போ நான் எங்கே போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயும் போக வேணாம், உன்னை நான் எங்கேயும் போகவும் விட மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஐ லவ் யூ பார் ஜிமீன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஜான் ஜிமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரி ஜான் ஜிமீன், ஐ லவ் யூ சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு, லவ் யூ டூ சொல்கிறாங்க. நிச்சயமா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அப்படியே சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இதான் ஜிமின் ஜங்கு தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க கிஸ்ஸு. அப்படி சீக்ஸை கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே அவர் ஃபேஸை கப்படி ஃபோர்கில் ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போக மச்சான் அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. சை சொல்லிட்டு அவருக்கு மாதிரி ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. காய்ச்சோ டக்கு நினச்சிடுறாங்க. காய் பார்க்குறாங்க. தவறான நேரத்தில் வந்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. ஜம்க்கு போய் காய் மறைச்சி பார்க்குறாங்க. சாரிடா சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைல் சைன் வாங்கணும். ஜிம் பார்க்குறாங்க. காய் நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஜிம் அப்படி ஓடி போயிடுறாரு. இப்போ ஜம்க்கு வந்துட்டு அப்படியே காய் கிட்ட வாங்க சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க, கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட வராரு. அப்படியே ஒரு ஹேண்டை பிடிச்சி அவர் முதுகில் 4 குத்திடுறாரு. டீ ஏன்டா சொல்கிறாங்க. ஏன்டா அவருக்கு வர நேரம் காலம் தெரியாது, ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்சு சொல்லிட்டாங்கடா. நான் ஸ்க்ரீன் போட்டு வச்சிருக்கேன், டெய்லி ஸ்க்ரீன் போட்டு வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் ரொம்ப டென்ஷனாக கூட ஸ்க்ரீன் போடுவாடா அப்படி நினச்சிட்டுடா, எனக்கு தெரியாதுடா ஜிவின் இருப்பான்னு சொல்லிட்டு சாரிடா சொல்லிட்டாரு. சரி போனால் போக சொல்லிட்டாங்க. எப்படி 4 வாட்டி அடிச்சுட்டு வலிக்கிறா சொல்கிறாங்க. சரி விட்டு நைட்டு பீர் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. பீரா நீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. நான் குடிக்க போகிறத உனக்கு வாங்கி தரேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டாங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோமா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. எதுக்கு என் ஜிமின் என்னோட போகிறதுக்கா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அவன் சொல்லிட்டான் குடிக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அவன் குடிக்கக்கூடாதான், மற்றது எதுவும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ஹாப்பியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க லைஃப்பில் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்ன கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. ஏன்டா நீங்கள் மட்டும் தான் லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணுமா, என் லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்கக்கூடாதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அப்படி சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. அது ஒரு ஃபிகர் மாட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இதை சொல்லி கேட்குறாங்க. நீ நினைக்கணும் தப்பா இல்லை லவ் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. லவ் பண்ணுறியா நீயா சொல்கிறாங்க. ஏன்டா நீ எப்படி பார்க்குற, கூட இருக்க நீ எப்படி பார்த்தா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்னை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜாங் பார்க்குற யாரும் சொல்கிறாங்க. அதான் ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸா சொல்கிறாங்க. ஹோபி ஹேங் கம்பெனியில் ஒர்க் பண்ணவன் எப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் நிறைய சொல்கிறாங்க. எனக்கு தெரிய சொல்கிறாங்க. கோடிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குற காய்க்கு ஷாக் ஆகிடுது. என்னடா சொல்லிட்டுருக்கு. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம காய் பார்க்குறாங்க, நம்ம ஜாங் தான் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம அவர் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காருடா. இப்போ நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம். ஜிமின் அப்படி பேர் வந்துட்டு ரொம்ப ஷையாக இருக்காரு. டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இல்லையே சம்திங் ஃபேஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியுது சொல்கிறாங்க. பார்த்தா ஃபேஸில் பிங்கிஷாக இருக்குது. என்னடா ஃபேஸில் பிங்கிஷாக இருக்குது இங்கே பாருக்கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்கக்கா. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்கிட்ட ஓப்பனாக சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அது ஜங்காலாம் சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. நிறைய ஒர்க் கொடுத்துட்டேன் நான் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவரே என்னை லவ் பண்ணுறாரா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்கக்கா. அவர் லவ் பண்ணுறாரா, நானும் அவர் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு தான் ஜிமின் சொல்ல அவ்வளோ டேக்கு செம்ம ஹாப்பிட்டு உண்மையாக சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வச்சோ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹாப்பியாகிடும்லே, ஹாப்பினஸில் எனக்கு டிஸ்க் கொடுப்பாளே சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இது ஜிம் எனக்கு தெரிஞ்சால் அவர் எனக்கு தான் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாரு, குக் பண்ணி தருவாரே சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையாக நிச்சயமாக நீ லவ் பண்ணுற 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறது தெரியும், ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதே எவ்வளோ டைம் இருக்குன்னு நினச்சேன், ஃபைனலாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இனிமேல் ஹாப்பியாக ஓகே வச்சு எனக்கு ரொம்ப நல்ல பையன், ஹார்ட் பண்ணாமல் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் ஹார்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜம்முத்து அப்படி சொல்லிட்டு டேக் வச்சுட்டு இருக்காரு. இதே எல்லாத்தையும் நம்ம ஜங்கு வந்து கேபின் வந்து பார்க்குறாங்க. இப்போ இவன் எதுக்கு இல்லை ஜிம்மில் வந்து ஸ்டிக்ஸை தள்ளிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் சொல்லிட்டு அவருக்கு பொசுவாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா. சரி ஓகே நான் போய்ட்டு ஒர்க் பண்ணவா நீ போக சொல்லிட்டாங்க. ஜிம் போய்ட்டு ஹாப்பியாக உட்காந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பார்த்து ஜம்க்கு அப்படி டேவை பார்த்து மறைச்சிட்டு இருக்காரு. குறுக்குன்னு எங்கேயாவது மறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு எல்லாருமே கிளம்புறாங்கடா. நம்பின்னு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஹேங் சொல்கிறாங்க. வாடா இன்னைக்கு ஜிண்டு சில திங்ஸ்லாம் கேட்டிருக்கா, நம்ம 2 பேரும் வாங்குவோமா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. உனக்கு நல்லா வாங்க தண்ணி வா தங்க சொல்லிட்டு அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் எனிமையாக இருக்காங்களே சொல்கிறாங்க. எனிமையாக என்னடா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இல்லை ஒரு பக்கம் என்னோட ஜிண்டு ஹேங் வீட்டுக்கு போனால் என்னோட பேபின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிறாரு ஜிமினை. அப்புறம் ஒய்யன் ஒரு பக்கம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு என்னோட தம்பி சொல்லிட்டு அவர் பக்கம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் இப்போ பார்த்தா நம்ம ரம்ஜன் என் கடைக்கு எங்கே கூப்பிட்டு போகிறாரு கூட. அப்புறம் நீ இந்த பக்கம் அவன் வந்துட்டு என்ன மதியம் கொஞ்சிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்காங்க. எதை சொல்கிறாங்க. நம்மளாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், இதில் போய் என்னடா இருக்குது, பாசமாக இருக்கும் சொல்கிறாங்க. பாசமாக இருக்கிறதுக்கு ஒரு அளவுலாம் சொல்கிறாங்க. அப்போ நான் எதுக்கு இருக்கா சொல்கிறாங்க. ஏன் பாசத்தை எப்போ காட்டுறது அப்படி சொல்கிறாங்க. உன் பாசத்தை காட்ட யாரும் வேணாம்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க.
இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, நானும் காட்டுறேன் என் பாசத்தை காட்டினதுக்கப்புறம் என் பேபி என்கிட்டயே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேங்க்கா, என்னடா சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க்கா. நீ அதை ரொம்ப யோசிக்காத ஓகேவா, வா சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஃபைனலாக நம்ம டே தான் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஜங்குட்டே எல்லோரும் ஒன்றா வந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, எங்கே என்னோட ஜிமின்கானு சொல்கிறாங்க. ஜிமின்ட்ட என்னுடைய நம்பியும் சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் திங்ஸ் வாங்க போயிருக்காங்க. சரி, ஓ அப்படியா, நான் வாங்கிட்டு சொல்லியிருந்தா சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்க் அவர் ரூமில் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே டவர் மட்டும் ஏர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் நம்பிட்டு வந்துட்டாங்க, நிறைய திங்ஸ் எடுத்துறாங்க. இப்போ சின்ன வயன்னு பார்க்குறாங்க, ஐயோ என்ன இதான் சொல்கிறாங்க, திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது, இதெல்லாம் மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லுங்கள், நாங்கள் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் சொல்கிறாங்க. ஜோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து உட்காருங்க சொல்லிட்டாங்க. ஒயன் இப்படி ஜூஸ் எடுத்து சொல்கிறாங்க. சரிட்டு ஒயன் போய்ட்டு காஃபி போட்டு வரா, ஈவினிங் டைமில் காஃபி நல்லா இருக்கும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறா. இப்போ ஜிம்மி நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்கவா சொல்கிறாங்க. இல்லை நீ குடிச்சிட்டு போக சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மும் அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, நம்பிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க ஓகே, நான் போய்ட்டு மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே போ ஜிம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன இப்போ இப்போலாம் ஒரு 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு ஓகேவா. ஜிம்மி மேலே போகிறாங்க, மேலே போயிட்டு அப்படி ரூம் போகிறாங்க. ரூமுக்கு போன ஆரம்பிச்சு அவங்க அப்படியே ஒரு மாறிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது காக்கா. சரி ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்தா அப்படியே வந்துட்டு அப்படியே டவர் மட்டும் வேர் பண்ணிட்டு அவ்வளோ ஹாட்டாக நினச்சிருக்காரு. ரொம்ப இருக்க முன்னாடி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன எப்படி நிற்கிறாங்க ஜங்குக்கு அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, பண்ணு இவ்வளோ வா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் உள்ள வந்துட்டாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு அப்படி டோர்கிட்ட போகிறாங்க. டோர்கிட்ட போய்ட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் டன் பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதான் டோர் லாக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போய் தான் பண்ண போகிறேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஓ அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்முக்கு ஜங்க் பார்க்க முடியல, அப்படி கீழே ஐசெல்லாம் வந்து கீழே வந்து ரொட்டேட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. ஜங்கும் சரி ஃப்ரெஷ்ஷாக தானே போகிற சொல்கிறாங்க. சொல்கிறாங்க போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்கிறாங்க. சரி ஜிம்னும் ட்ரெஸ்ஸாக எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிற சொல்கிறாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சொல்கிறாங்க. நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, இந்தா பாத்ரூம் இருக்குது, இதை போய்ட்டு வேர் பண்ணிட்டு நீ குளிச்சுட்டு வா சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்ல நீ போ சொல்கிறாங்க. சரி ஜிம்னும் சொல்லிட்டு போயிட்டு ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே வந்து வெளில வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, அப்படியே ஜங்க் தான் ஜிம்னா அப்படியே கொஞ்சம் பக்கமாக எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறாங்க ஜங்க் சொல்லி ஜிம் பார்த்தா இப்போது ஜங்க் தான் அப்படியே ஜிம்மில் பாத்ரூம் ஓப்பன் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவ்வளோதான் அப்படி ஜிம்மில் டைட்டாக ஜங்க் போய் டைட்டாக ஹக் பண்ணி பேச அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி ஆக்குற போயிடுது. ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி நான் கேட்குறது ஹானஸ்டாக பதில் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, நான் உனக்குள்ளே வரணுமா வேணாமா சொல்லி கேட்குறாங்க. என்னன்றாங்க, என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் உனக்குள்ள ஒரு ஹஸ்பண்டாக வரணுமா வேணாமா, நீ எனக்குள்ள ஒரு ஒய்ஃபாக வரவே வர மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நம்ம ஒன்றா தானே இருக்கோம் சொல்கிறாங்க. ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அதிகமாக அந்த பெட்ரூமில் ஒன்றா தூங்குறது கூட கிடையாது, அது கூட பிரச்சனை இல்லை ஓகே. ஏன்னா நீ சின்ன அங்கே தூங்கிட்டு இருக்கா, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது புரியுது, அப்போ தான் அங்கே தூங்குற சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு என்ன ஃபீல் பண்ண தோணுது ஓகே. என்னோடய ஒய்ஃபை நான் ஃபீல் பண்ணியே ஆகணும், என்னோடய ஒய்ஃபுக்கு என் லவ்வை நான் காமிச்சே ஆகணும், இதுவும் நம்ம லவ் லைஃப்பில் ஒரு பார்ட்டு தானே, இது இல்லாமல் எனக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கானா, அதுக்கு என்ன அவசரம், டைம் இருக்கே சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அது என்ன ஃபேஸை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க. ஜிம் ஃபேஸை பார்க்கவே இல்லை, அப்படியே ஜங்க் கூட ஜங்க் வர ஷர்ட் போடாமல் இருக்காரு, அந்த எம்டி பாடியில் போயிட்டு போகிற அப்போ நினச்சிக்காரு ஃபேஸை வச்சுட்டு. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குங்க பாரு என்ன சொல்கிறேன் கேட்குறது ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஜங்க் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி டைம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு டைம் பத்தாதே சொல்கிறாங்க. என்னத்துக்கு என் டைம் பத்தாது, எனக்கு வந்துட்டு நம்ம ஃபேமிலியாக இருக்கணும், சீக்கிரம் நம்மளோட மேன்ஷனுக்கு போகணும் சொல்கிறாங்க. என்னத்துக்கு, ஆமாம் எனக்கு இங்கே இருக்கிறது ஏதோ ப்ரைவசி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரைவசி கம்மியாக இருக்கா ஏன் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லோரும் இருக்காங்க, ஜிமின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டே இருக்காங்க. அப்போ நான் மட்டும் பேபி கூட ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக அப்படி இருக்குது அந்த மேன்ஷனில், நீ நான் மட்டும் இருந்த அந்த 6 மந்த்து அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த சான்ஸ். இப்போ மட்டும் நம்ம அங்கே இருந்தோம்னா சொல்கிறாங்க, அங்கே இருந்து தான் சொல்கிறாங்க, எந்த சைடு பார்த்தாலும் சொல்கிறாங்க ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கேட்கும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க, ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க, இப்போது ஜிம் தான் ஜங்க் என்ன பண்ணுறாங்க, அப்படி இல்லை ஹைட்டை லைட்டாக டவுன் பண்ணி அப்படி ஜிம் நெக்கில் போய் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா அப்படி சொல்லிடுறாங்க டக்குன்னு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சவுண்ட் அங்கே கேட்கும் சொல்கிறாங்க, எந்த டேரக்ஷன் திரும்பினாலும் கேட்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே வந்துட்டு உன்னோட பர்மிஷன் எனக்கு வேணும், ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின்ட்டையும் சான்ஸே அதர் சாய்ஸே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க, நான் வேணுமா கண்டிப்பாக ஜங்க் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க, ஆனால் மெதுவாக சொல்கிறாங்க. மெதுவாவா சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்க்கும் ஹாப்பியாக இருக்குது, நீ உண்மைதான் அக்செப்ட் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் சின்னதாக வந்துட்டு அப்படியே குக் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னும் நம்ம ஒயனும் உட்காந்துருக்காங்க அந்த சோஃபாவில். நம்ம ஜின்னும் நம்ம டேவும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
காய் வந்துட்டு இப்போ உள்ள வராரு ஹேங் சொல்கிறாங்க வாடா சொல்கிறாங்க எங்களா ஜங்கா எங்கே சொல்கிறாங்க ஏன்டா சொல்கிறாங்க இல்லை ஜங்கா ஏதாவது வெளில கூட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னா சொல்கிறாங்க என்ன வாங்கி தரேன்னு சொன்னா அப்படி டே கேட்குறாங்க அது சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறாங்க டே காய்கிட்ட போயிட்டு நீ என்ன உனக்கு பீர் வாங்கி தரேன்னு சொன்னா சொல்கிறாங்க ஆமாடா எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா சரி ஓகே நம்ம 2 பேர் போமா நான் கூட ட்ரிங்க் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருக்காங்க ஏன் வேன் திட்ட மாட்டா சொல்கிறாங்க வேண்டாம் சமாளிச்சிக்கலாம் வா சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறாங்க ஹேங் நானும் காய் வெளில போயிட்டு சொல்கிறாங்க வெளில போகிறீங்களா சொல்கிறாங்க சரி போயிட்டு வாங்க சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம இவங்க 3 பேர் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ஜங்க கூட நெக்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜங்குக்கு பயமாக இருக்குது வலிக்குது சொல்கிறாங்க வலிக்காது சொல்லிட்டு அவரும் அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணுறாரு நெக்கு ஐஸ்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் பாடியுமே கிஸ் பண்ணிவிடுங்க ஒரு அழகாக அப்படியே ஒரு ஹாப்பியாக மேக் பண்ணுறாரு அவர் இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஷையாகவும் அப்புறம் ஒரு மாதிரி அப்படி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஜிமின் பார்க்குறாங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்னோட ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது பயமாக இருக்கு சொல்கிறாங்க எனக்கு என்ன ஆகிடுமா சொல்கிறாங்க ஒன்றும் ஆகாது சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஜங்க் வந்துட்டு அப்படி இப்படி அட்டாச் பண்ணிகிட்டே வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காரு ஜிமின் பக்கம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க அப்படியே டைம் போயிட்டு இருக்கு இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 10 o'clock இருக்கும் ஒயின் பார்க்குறாங்க யாங் என்னாச்சு இந்த பக்கம் நம்ம டே போனால் வெளில டே வரவே இல்லை காயும் வரல இந்த பக்கம் ஜிமின் ரூம் போனால் ஈவினிங் இன்னும் வர சொல்கிறாங்க அதான் ஏன் வரல எப்பவும் வந்துடும் டக்குன்னு சொல்கிறாங்க போனால் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல வந்துருவோம் இன்றைக்கே வர சொல்கிறாங்க ஜங்க் கூட இன்னும் வரவே இல்லை சொல்கிறாங்க ஆமாம்ல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம நம்பிச்சும் தான் மேலே போயிருப்பாரு மேலே போயிட்டு அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது அவருக்கு கூட ஆக்கரை போயிடுது இது என்ன சவுண்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட் மாதிரி அவர் யோசிக்கிறாங்க என்ன சவுண்டு இருக்கு ஒரு மாதிரி ஆக்கரை போயிட்டு டக்கு ஏன்னா ஜவுக்கான டைம் மட்டும் அவர் கேட்குது அப்போ டக்கு கீழே இறங்கி ஒரு மாதிரி அவருக்கு ஷையாக இருக்குது நம்ம சின்ன சொல்கிறாங்க என்னது நம்ம சொல்கிறாங்க சாப்பிடலாமா இன்னும் இல்லை நம்ம பேபிஸ் வரல ஜவுக்கு வரல இன்னும் டே வரல அதுக்குள்ளே சொல்கிறாங்க இல்லை டே போகிறோன்னு தெரியல எனக்கு பசிக்குது ஜவுக்கு ஜிம்முக்கு வரமாட்டாங்க நினைக்க சொல்கிறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்க இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க சொல்கிறாங்க டே அவன் இப்போ வரமாட்டான்டா சொல்கிறாங்க எதுக்கு என்னாச்சு ஏன் வரமாட்டான் நான் போய் கூப்பிடுவா சொல்லி கேட்குறாங்க இல்லை நேரம் போவான்னு சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு எப்படி சொல்லி தெரியாமல் சிக்னல் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒயன் பக்கத்தில் இருக்கா ஒயன் பார்க்குற நான் போய் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு ஒயன் போக நீ போக சொல்கிறாங்க ஏங்க யாங்க சொல்கிறாங்க நீ இருமா நீ போகாத அவன் தானே வருவான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இப்போ எப்படி சொல்லி புரிய வைக்க சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு சின்ன பார்க்குறாங்க என்னாச்சு நம்பிச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க டே என்னடா சொல்லுவான் சொல்லிட்டு நீங்கள் பாரு அவன் வருவாங்க பொறுமையாக வருவாங்க ஓகேவா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பொறுமையாக வருவாங்கடா சொல்லிட்டு சொல்லிடுறாரு இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் தானே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ மெல்ட் ஆகிட்டாரு ஐஸ்லாம் பார்த்தோம் அவ்வளோ அழகாக அப்படியே ஃபுல் ஃபேஸும் அவ்வளோ ஃபுல்லாக ஹிக்கி மார்க்ஸும் அப்படி இருக்குது ஜங்க் பார்க்குறாங்க ஜங்க் ஜிமின் பார்த்து அப்படியே க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு லவ்வி சொல்கிறாங்க லவ்வி டூ சொல்கிறாங்க இப்போ ஜங்க் பார்க்குறாங்க இப்போதைக்கு இது போதும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அகைன்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அகைனா சொல்கிறாங்க சொல்கிறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க வேணும் அப்போ ஜங்க் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி என் ஒய்ஃப் எங்களுக்குள்ளே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபைனலாக நீ நானும் ஒன்றாயிட்டு ஓகேவா சொல்கிறாங்க ஜிம்முக்குள்ளே ஹாப்பியாக கிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க சாரி சொல்கிறாங்க எதுக்கு அப்படி கேட்குறாங்க இல்லை உங்களை ரொம்ப டிலே பண்ணி வெயிட் பண்ண வச்சிடணும் இல்லை உண்மையிலே தப்பு இல்லை ஓகேவா ஏன்னா எனக்கு ஒன்றை கன்ஃபர்ஸ் பண்ணவே இல்லை சொல்லவே எவ்வளோ டைம் எடுத்து சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க சரி ஜங்கும் சரி குடிக்கலாமா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க வா சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே ஜிம்மில் கூட தூக்கிட்டு போய் குளிக்க வைக்கிறாங்க 2 பேரும் ஒன்று பாத் பண்ணிட்டு அப்படியே ஹேரில் வைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிட்ட வராங்க பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஜங்க் பார்க்குறாங்க இந்த டிஷர்ட் போட்டுக்கோ சொல்லிட்டு எப்படின்னா ஒரு டாட்டு நெக் டிஷர்ட் தானே கொடுத்துருப்பாங்க அவருக்கு ஃபுல்லாக நெக் வரைக்கும் கவர் ஆகிருக்கு எல்லாம் ஹெக்கி மார்க்ஸ் தெரிஞ்சிருந்தா சொல்லிட்டு கோயிலில் 2 பேருக்கு வந்துட்டாங்க இங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மும் கரெக்டாக ஜங்குக்கும் ஜிம்மும் வர இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவங்களும் வந்துட்டாங்க சொல்கிறாங்க நீ ஏதோ வளர்ச்சிட்டு இருந்தா சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்ம திரும்பி பார்க்குறாங்க பார்த்து அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி குளிச்சுட்டு வந்துருப்பாங்க போல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஒயன் பார்க்குற ஜிம்மின் ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன ஒயன் சொல்கிறாங்க என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அது இப்போ குளிச்சோம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குற இந்த டைமில் குளிச்சியா இங்கே பாரு முன்னாடி குளிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு இப்போ தான் டயர்டாச்சா அது சொல்லிட்டாங்க அவன் ரூமில் என்ன பண்ணிட்டு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அது டயர்டாக நம்ம தூங்கிட்டோம் சொல்கிறாங்க என்னாச்சு ஜிமின் டயர்டாகிட்டியா தூங்குனியா சொல்லி கேட்குறாங்க ஆமாம் எங்கள் தூங்கிட்டேன் சாரி சொல்கிறாங்க இதுக்கு எதுக்குப்பா சாரி நீங்கள் வந்து உட்கார சொல்லிட்டாங்க இப்போ ஜிமினி உட்காராங்க ஜங்க் உட்காராங்க இப்போ இந்த பக்கம் ஜங்க் ஜிமினே பார்த்துருக்காங்க நம்பின்னு பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க பரிசு அவர் பார்த்துட்டு சாப்பிட்ருக்காங்க ஃபைனலாக கூட சாப்பிட்ருக்காங்க இந்த பக்கம் சாப்பிட்டு இருக்கும்போதே கரெக்டாக 2 பர்சன் அப்படி வந்துட்டு பாட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க இவ்வளோ டான் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம காயும் நம்ம ஜாட்டையும் சம்போது அப்படி சம்போதில் வந்துட்டு இருக்காங்க ஏன்னு பார்க்குறாங்க ஏட்டையாங்க அப்படி கூப்பிட்றா இப்போ டே பார்க்குறாங்க என்னடி ஒயன் அப்படி கேட்குறாங்க எதோ சொல்கிறாங்க அச்சோ ஒயன் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கடி ஹார்ட்டாக வர இருக்கடி சொல்ல ஒயன் கூட ஷையப்படுத்தி என்னடா பேசுகிறாங்க பாரு எல்லாரும் இருக்காங்கடா சொல்லிட்டு அவர் மாதிரி அடிக்கிறா இந்த மாதிரி பேசக்கூடாது சொல்கிறாங்க பேசக்கூடாதா சொல்லிட்டு க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காரு உங்க பாரு சொல்கிறாங்க இப்போ என்ன பார்க்குறாங்க டே குடிச்சிருக்கானா சொல்கிறாங்க இப்போ ஜங்க் பார்க்குறாங்க ஆமாம் அவங்க 2 பேரும் சம போதில் இருப்பாங்க அப்புறம் சொல்கிறாங்க இப்போ காய் பார்க்குறாங்க மச்சான் தேங்க்யூ நீ தானே கார்டு கொடுத்தா சொல்லிட்டு அவர் சொல்ல இப்போ நம்ம சின்ன முறைக்கிற ஜங்கு பார்த்து அவன் ஜஸ்ட் ட்ரீட் கேட்டான் அதை சொல்கிறாங்க எதுக்கு ட்ரீட் அப்படி சொல்கிறாங்க இல்லை எனக்கும் ஜிம்முக்கு செகண்ட் மேரேஜ் ஆனிச்சுல சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்க ஆமாம் மேரேஜ் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சா அவன் கேட்டால் அதான் கொடுத்தா சொல்கிறாங்க சரி வீட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணா சொல்கிறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம நம்பிச்சுதான்
ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு காய கூட்டிட்டு போய் ரூமில் படுக்க வைடா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கு போயிட்டு காய கூட்டிட்டு போய் ரூமில் படுக்க வச்சிடா. 2 பக்கம் ஒய்யனை டே கூட்டிட்டு போயிடா. இப்போ இவங்களும் சாப்பிட்டு முடிச்சு சரி தூங்க போலாமா சொல்கிறாங்க. சரிட்டு நாம அவங்க ரூம் போயிட்டாங்க. ஒய்யனை அவங்க ரூம் போயிட்டா. இப்போ ஜிம்னி ஜங்கு போட்டு தான் இருக்காங்க. போலாமா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே மெதுவாக காலத்து இருக்காங்க. ஏன்னா வரும்போதே ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக நடந்துருப்பாரு. ஜங்கு பார்க்குறாங்க. யாருமே இல்லை. டக்குன்னு ஜிம்னி லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க பேபிக்கு நடக்க முடியும் சொல்கிறாங்க. அப்படி தூக்குறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் இப்போ தான் நினச்சி பார்க்குறா. ஒய்யன் வந்து டேவும் ஒய்யன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் நம்பிக்க மாட்டார். இன்றைக்கி இப்போ தான் அவர் தெரிஞ்சு ஒன் டேலே தெரிஞ்சுக்கிட்டாரு எவ்வளோ ரொமான்டிக்கான பாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படியே லிஃப்ட் போயிட்டு ரூமில் வந்து படுக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தூங்கலாமா ஜங்கா சொல்கிறாங்க. தூங்கலாமா தூங்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இன்னைக்கு விடிய சிவராத்திரி தான் சொல்கிறாங்க. சிவராத்திரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜங்க் தான். அப்படி ஜிம் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் தான் தங்கம்லாம் சொல்லிட்டு அவரு அப்படியே வந்துட்டு அகைனது கிஸ் பண்ணிடுறாரு. ஜிம் இந்த பக்கம் அப்படியே ஜங்க் கேட்கறதுக்கும் ஓகே சொல்கிறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. எவ்வளோ பேசிட்டு குழந்தையா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குழந்தைலாம் என் லைஃப்பில் வரதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி பிசாசெல்லாம் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போனாலும் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. உனக்கு இதுக்கப்புறம் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் சொல்லிட்டு எனக்கு தான் சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போ டேஸ்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் என்னடா நம்ம ஜின்னுக்கு பயங்கர ஒரு 5 மந்த்ஸ் ஒரு 4 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஜின்னுக்கு டெலிவரி ஆகுது. ரொம்ப பெயினில் கத்திட்டு இருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் போயிட்டு ஜங்கோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. ஜின்னுங்க எங்கள் அழகாங்க சொல்கிறாங்க. ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஒரு அழகான பாய் பேபி பிறந்துருது. அந்த பேபி எடுத்துகிட்டு நம்ம நம்பிட்ட கொடுக்குறாங்க. நம்பி ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. பாரு உன் தம்பி பிறந்துடா சொல்கிற மாதிரி நம்பி சொல்கிறாங்க. அது க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இந்த மாதிரி பத்து தருவா சொல்கிறாங்க. டே உங்களுக்கு பேசுறது நானே சின்ன பொண்ணா சொல்கிறாங்க. இப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறோம் போஷமாக சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் ஜிம்னோட ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. ஏன்னா இப்போ எல்லாரும் அந்த பாத்ரூமில் தான் இருக்காங்க. அந்த ரூம்குள்ள வந்துட்டாங்க. சின்ன வந்து மயக்கத்தில் இருக்காங்க. பேபி வந்து அம்ஜிர் கையில் இருக்குது. காய் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. காய் வந்து குழந்தைங்க என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த இது நல்ல பேராக வைங்க சொல்லிட்டு ஒரு ஹியூமராக வந்து பேர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க் எடுப்பாங்க. அவர் ஒரு ஹேண்டு நம்ம ஜிம்மில் ஹிப்பில் இருக்குது. அப்புறம் ஒரு பேச ஜிம் நெக்கிட்ட இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஹேண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி வச்சு எங்கே இருக்கும் என்ன பண்ணுறாரு போகிற சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. நம்மளுக்கே போகிறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு டைம் இருக்கு சொல்கிறாங்க. இல்லையே எனக்கு வேணுமே சொல்கிறாங்க. ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்போலாம் உடனே வரா சொல்கிறாங்க. வரும் நினச்சா வரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அமைதியாக இருங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜின்னு வந்து ரைஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நர்ஸ் பார்க்குறாங்க. பாருங்கள் இவ்வளோ பேரெல்லாம் ஸ்டே பண்ண கூடாது ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பேரெல்லாம் ஸ்டே பண்ணாதீங்க. ஒரு 2 பேர் மட்டும் இருந்துட்டு மற்றவங்க வீட்டுக்கு போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க. யார் இருக்கான்னு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்கக்கா. ஜிமின் நீ ஒய்யனு நம்ஜின் 3 பேர் இருங்க சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே 2 பேர்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கலாம். நீங்கள் 3 பேர் இருங்க சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு காய் 3 பேர் வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறீங்க. எது நான் தனியாக பொறுமையாக பேபி விட்டு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பக்கம் ஜங்கு ஜிம் விட்டு பயங்கர ஒபேசிட் ஆகிட்டாரு. அதனால தான் இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்கக்கா. ஜிமின் பார்த்து ஜங்காவை பார்த்துட்டு ஜங்கா நீங்கள் வீட்டுக்கு போங்க நானும் ஒய்யனு நாங்களே இந்த பேபி பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது நீ வா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நம்ம எங்களோட பேபி சொல்கிறோம் ஜிமின் சொல்கிறாங்க. அது பரவாயில்ல இப்போ பேபி வீட்டுக்கு தானே வரப்போகுது ஓகேவா. நீ என்ன பண்ண போகிற நீங்கள் இருந்துட்டு வா நீ கூட வா சொல்கிறாங்கன்னா வரமாட்டேன் ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ஜின் பார்க்குறாங்க. என்னடா பேசிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. ஹேங் நான் இருக்கேன் நான் ஒயனு அதுக்கப்புறம் நம்ஜின் 3 பேர் இருக்கோம் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஜிம் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். ஜிம் தான் பேபி நல்லா பாஸ் சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குறாங்க. ஹேங் அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. ஏமா உனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அட காய் ஹேங் விடுங்க எனக்கு பேபி நான் பிடிக்கும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் தான் வந்துட்டு டேவை பார்த்துட்டு ரைட்டாக ஐயோ பண்ணுறாரு. இப்போ டேக்கு புரியுது. ஏன்னா டே வந்து ஜங்க் வந்து கண்டிப்பாக ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிடுவான் வந்து ஸ்டே பண்ண விட மட்டும் தெரிஞ்சிச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரா அப்போ நீ நினைக்கலாம் சொல்கிறாங்க. சரிடா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிடா. இந்த பக்கம் காய் நீங்கள் 3 பேர் கிளம்புங்க சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ காய் நம்ம ஜிம்மில் ஜங்க் 3 பேர் வராங்க. காய் நீ ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்ல நீ ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் கார் ட்ரைவ் பண்ணாரு. பின்னாடி சீட்டில் தான் நம்ம ஜங்க் போட்டு ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜங்க் போயிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இதை கார் மிரரில் நம்ம வச்சுட்டாச்சு. காய் பார்த்துறாங்க. ஐயோ சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. கடவுளே சொல்லிட்டு அவர் அப்படியே கார் மிரர் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இந்த ஃபிலிக்ஸ் கூட என் பக்கத்தில் இல்லை இவன் வேறு எப்பலாம் பண்ணுறாரு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் தான் காய் பார்த்துட்டு போகிறா சொல்கிறாங்க. அவன் பார்க்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது காய் நினைக்கிறாங்க கொஞ்சமாவது அவனுக்கு மனசாட்சி இருக்கா அப்போ சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு ட்ரை பண்ணுறாரு. இப்போது நம்ம ஜம்ப் என்ன பண்ணுறாங்க. காய் நிறுத்த சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ நிறுத்த காய் சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் மேன்ஷன் போகிற சொல்கிறாங்க. மேன்ஷனுக்கா அதுக்கு அங்கே எதுக்குடா சொல்கிறாங்க. அது ரொம்ப டேஸாக யூஸ் பண்ணாமல் இருக்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. எதோ சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. ஏதோ முடிவு பண்ணிட்டான் சொல்லிட்டு சரி ஓகேடா நீ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கும் இறங்குறாங்க. இப்போ ஒரு கேப் ஒரு 2 பேர் ஏறுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா சொல்கிறாங்க. சரி வா சொல்லி 2 பேர் போகிறாங்க. ஃபைனலாக ஜிம்னும் நம்ம ஜங்குக்கும் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அந்த மேன்ஷனுக்குள்ள வராங்க. அது எவ்வளோ பெரிய
மேன்ஷனில். இப்போ அந்த மேன்ஷனில் அந்த கேப் வந்து நிற்கிது. இவங்க 2 பேரும் இறங்கிட்டு உள்ள வராங்க. எதுக்கு சங்கங்க சொல்கிறாங்க, நீ வாமா சார் கூட்டிட்டு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிமின் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அது அவ்வளோ அழகாக மேன்ஷன் ரெடியாக இருக்கும். ஃபுல்லாக கேண்டில்ஸ் தான். ஜிமின் பார்க்குறாங்க, சங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, என்ன இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக கேண்டில்ஸ் தான். அப்படியே நடுவில் அழகாக ஹார்ட் அண்ட் மேக் பண்ணி அவ்வளோ அழகாக எழுதியிருக்கு. ஐ லவ் யூ பார் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க, சங்கா இது சொல்கிறாங்க. மறந்துட்டியா, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோதான் ஷாக் ஆயிடுறாங்க. ஜங்குக்கா சொல்லிட்டாங்க, வெட்டிங் அனிவர்சரி அன்றைக்கே சொல்கிறாங்க. மறந்துட்டியா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் மேரேஜ் ஆயிருக்கு இல்லையா, சுத்தமாக ஞாபகம் இல்லை. அது சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம வெட்டிங் அனிவர்சரி ஓகேவா. இந்த டே வந்துட்டு நம்மளுக்கு, ஏன்னா அந்த டைமில் எனக்கு உண்மையாகவே இந்த மேரேஜ் ஏன்டா பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா. அதனால தான் அன்றைக்கி மிஸ் பண்ண எல்லாத்தையும் இன்றைக்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜம்கா ஜிம்முக்கு இன்டர் பண்ணுறாங்க. என்ன ஜம்கா பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இது என்னோட லவ் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு அழகான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதை சொல்கிறாங்க, நீ என்னோட மூன் ஓகேவா, அதுக்காக அந்த மூன் செயின் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. லவ் ஒரு விதத்தில் காமிக்கல, அப்படி காமிக்கிறதா எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி எந்திரிச்சு அந்த நெக்லஸ் ஜிம்முக்கு போட்டு விட்றாங்க. அழகாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படின்னு ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரிமா சொல்கிறாங்க. உங்களுக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக கேக் கட் பண்ணாமல் சொல்கிறாங்க. கேக்கா சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கேக் இருக்கா. வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீனாக இருக்குது. ஜிம் பார்க்குறேங்க்கா. ஜங்கா நம்ம இந்த வீட்டுக்கு வரவே சொல்லிட்டாங்க. அதுவா நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன் ஓகேவா. எனக்கு தெரியாது சின்னகா என்கிட்ட பேபி பார்க்க போக சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு நைட்டு உன்னை கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எப்படா போயிட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரது நான் அங்கேருந்து சொல்லிட்டு இங்கே நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இன்றைக்கி எப்படி சொல்லிட்டாங்க. என்னென்னுக்கு அம்மா சொல்லிட்டாங்க. அவங்க கூட மறந்துட்டாங்க பாருலாம். நம்மளோட வெட்டிங் அனிவர்சரி மறந்துருப்பாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தான் டைம் ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் டைம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 12 o'clock இப்போ தான் ஆகுது. இப்போ தான் கரெக்டாக வந்துட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டைம் ஸ்டார்ட் ஆகுதுலேருந்தே நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக இருக்காரு. சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கேக் வந்து கட் பண்ணிட்டு மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பண்ணுறது சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் நான் பண்ணுவேன், இன்னும் நிறைய பண்ணுவேன், என்ன எல்லாத்துக்கும் டிசர்வ் பண்ண பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. என்னோட ஏஞ்சல் டானி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த கிஃப்ட் கொடுத்துறேன். நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பா சொல்கிறாங்க. நான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்குற வா சொல்லி தூக்குறாங்கக்கா. எங்கே சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்பில் ஏறாங்க. ஸ்டெப்பு ஃபுல்லாக அந்த கேண்டில்ஸ் தான். இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு சில பீப்புள்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ண சொல்கிறாங்க. யார் வச்சுருக்காங்க. அதுவா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஓகேவா. அவங்கள்ட்ட சொல்லலாம் வீட்டில் ரெடி பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க சொல்லிட்டு ஜங்கு அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. இவன் டேக்கு மட்டும் தெரியும் சொல்கிறாங்க. டேக்கு தெரியுமா. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ வாசிட்டு அப்படியே ஜங்கு தான் ஜிம் தூக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த பெட்ரூம் பார்த்தா அது அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இது அன்னைக்கு வெட்டிங் நைட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அன்றைக்கி நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பல்ல. ஏன்னா நான் வந்துட்டு உனக்கு வந்ததுமே தனி ரூம் கொடுத்துட்டேன். நானும் ரூமில் ரொம்ப அழுதுட்டு அந்த ஓகே. நானும் நீ ஹாப்பியாக இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த பெயின்லாம் போயிட்டு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வெட்டிங் நைட்டுன்றது எப்பவுமே ஸ்பெஷல் தானே சொல்கிறாங்க. வெட்டிங் அனிவர்சரின்றதும் ஸ்பெஷல் தான், வெட்டிங் நைட்டும் ஸ்பெஷல் தானே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படி சுற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தா ஜிமின் ஜங்கோட பிக்சர் இருக்குது. இதே நம்ம அந்த 2-3 months எடுத்த ஃபோட்டோ சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்கு தான் எனக்கு வந்து ஹாப்பினஸ் கூட பார்ப்போம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்கு போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இவர் அப்படி போய் பெட்டில் சாஞ்சிடறாரு. இப்போ ஜிமின் தான் ஜங்கோட மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் அமைதியாக இருக்காரு. இந்த பேபி கிஸ்லாம் பார்த்தா அது ஓகேவா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு. ஜிமின் டைட்டாக குடிக்கிறாங்க. அவங்க லைஃப் அழகாக அப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டைம் மாறிங்க இவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு இந்த மேன்ஷன் போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஒயன் தான் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வீட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க. ஜிமின் பாஸ் இருக்க போகிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. பேபி வரப்போ வெல்கம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிங்களா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இது இங்கே 2 பேபிஸ்க்கு சொல்கிறாங்க. 2 பேபிஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே 2 பேபிஸ்க்கு வெட்டிங் அனிவர்சரி சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் 2 பேர் வெட்டிங் அனிவர்சரி இல்லையா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வெட்டிங் டே அப்போ நாங்கள் இல்லையா, நாங்கள் அந்த வெட்டிங் டைமில் இல்லை, அதனால தான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் இந்த வெட்டிங் அனிவர்சரி நல்லா செலிப்ரேட் பண்ணணும் சின்ன ஹேங் சொல்கிறாங்க. என்னென்னு காம சின்ன ஹேங் இன்றைக்கே வராங்க சொல்கிறாங்க. இன்றைக்கே வாமா இப்போ பேபி வந்துடுவான். பேபிலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் 2 பேர் உனக்கு ஜங்காக அதில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறேன். ஜங்கா ரொம்ப ஹாப்பி ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லை ஜிமின் சின்ன ஹேங் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ட்ரெஸ்ஸை அவங்க பாரு சொல்லிட்டாங்க கொடுக்குறாங்க. எப்போயும் வேர் பண்ணிட்டு வா, ஏன்னா ஹேங் வரப்போ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிமின் ஜங்கு போய்ட்டு வேர் பண்ணிக்கிறாங்க. வேர் பண்ணிட்டு வெளில வைக்கிறாங்க. இவங்க கரெக்டாக சின்ன பேபி எடுத்துக்கிட்டு வராங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. அப்படி ஜிம் போய்ட்டு சின்ன ஹக் பண்ணுறாங்க. பேபி வாங்கிக்கிறாங்க. உள்ள வாங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க எல்லாத்துக்கு முன்னாடி 2 பேரும் கேட்க கட் பண்ணி மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஜிம் போய்ட்டு சின்ன பிளஸன்ஸ் வைக்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க எப்போதும் எனக்கு நீங்கள் ஒரு அம்மா சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா நான் பார்த்து தெரியல. நீங்கள் எப்போவுமே எனக்கு அப்பா அம்மா தான் சொல்லிட்டு ஜிமினை நம்பிச்சுட்டு சின்ன ஆசீர்வாதம் வைக்கிறாங்க. பிளஸிங்ஸ் வைக்கிறாங்க. எப்போ ஹாப்பியாக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோ ஏன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபைனலாக
இவங்க லைஃப் அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்குடா. இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு பெரிய மேன்ஷனில் பார்த்தா 2 குழந்தைங்க க்யூட்டாக ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம இப்போ அந்த குழந்தை பின்னாடி ஒரு பர்சன் ஓடிட்டுருக்காங்க. நில்லு மின்மி நில்லு அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காங்க. அந்த இன்னொரு பொண்ணு ஒரு பையன் வைக்கும். அந்த பொண்ணு பார்க்குற அந்த பொண்ணு தான் கொடுக்கணும் ஓடிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது. அங்கே பாருப்பா பாப்பா நில்லு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாப்பா பார்த்துட்டு இருக்குமாம்மா ஓடி வாங்கம்மா சொல்கிறாங்க. எதுவும் ஓடி வருவாங்க பாரு முடியலம்மா நில்லுமா சார் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து அந்த பேபிஸ் 2 பேரும் ஒன்றா தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம் பார்க்குறாங்க. சின்ன அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வண்டிங்களா சொல்கிறாங்க. என்ன என்னோட பேபியோட வச்சுட்டீங்களா சொல்கிறாங்க. அச்சோ சின்ன அங்கிள் விடுங்க சொல்கிறாங்க. எதோ விடணுமா ஏன்டா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் என்னோட பேபியோட வச்சுருப்பீங்க சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா தான் எங்களுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எதோ ஃபுட்டை ஃபீட் பண்ணால் சாப்பிட முடியல கேட்குறாங்க. இவங்க 2 பேர் ட்வின் பேபிடா ஓகேவா ட்வின் நம்ம ஜிம்மோட பசங்க தான் ஒரு பொண்ணு ஒரு பையன். ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் 2 பேரும் ரொம்ப ஓட வைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியா அதுதான் சொல்கிறேன் நீ என் கூட வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எதுவும் ஹாப்பியாக தான் இருக்குது நீ ஹாப்பியாக தான் இருக்க நான் ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. அதோட பார்த்தாலும் தெரிஞ்ச சொல்லிட்டாவும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஜிம்மில் நெக்கில் இப்போ தான் ஹிக்கி வந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு 2 கடையில் ஏதாவது சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் கேட்க மாட்டாரா சொல்கிறாங்க. அப்படியா ஹாப்பியாக இருக்கலாம் சொல்லிட்டு கறி இப்போ பேபிஸ் கிட்ட சின்ன உள்ள வராங்க வாங்க சொல்லிட்டு சின்ன தான் பேபிக்கெலாம் ஃபுட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் ஒயன் வரலாம் சொல்லிட்டாங்க. டே எனக்கும் பேபி பிறந்திருக்கல கொஞ்சம் பிஸியாக இருக்கா சொல்கிறாங்க. நீ வாயாண்டா அங்கே சொல்கிறாங்க. நான் வந்து நினைக்கிறேன் இந்த பசங்களை வச்சுட்டு முடியல சொல்கிறாங்க. சரி ஓகே ஜவுக்கு அந்த டைம் கிடைக்கிறப்போ வாங்க சொல்கிறாங்க. நான் உன்னை பார்த்துட்டு போதும் வந்தேன் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஜூன் நாங்கள் சொல்கிறாங்க. ஜூன் ஸ்கூல் போயிட்டா சொல்கிறாங்க. ஸ்கூல் போயிட்டு நான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ அழகாக லைஃப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சின்ன தாண்டா டே ஃபுல்லாக இருப்பார். இப்போ அவர் வந்து வீட்டுக்கு போயிடாரு. இந்த பக்கம் ஜங்கு வீட்டுக்கு வராங்க. ஈவினிங் வந்து பேபிஸ் பார்த்தா 2 பேரும் சோஃபாவில் உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தா கிச்சனில் குக் பண்ணிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. கூப்பிட்ற கிட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. டேடா வண்டிங்களா சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டேன் தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லி 2 பேர் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துட்டு அவங்க 2 பேர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பக்கம் ஜங்கு அப்படியே பேப்பர் பார்த்துட்டு கிச்சனுக்குள்ள வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நான் வரது கூட சாருக்கு தெரிஞ்சா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வந்ததே தெரியுமே அப்படி சொல்கிறாங்க. அப்படியே திருட்டு போன மாதிரி வர வேண்டிய சொல்கிறாங்க. திருட்டு போனியா ஆமாம் அப்படி திருட்டு போன மாதிரி வர வேண்டிய வந்துட்டு அப்படியே ஹக் பண்ண வேண்டிய சொல்கிறாங்க. ஜங்கு நம்ம ஜிம் சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. யாருக்கும் அந்த ஹக்கு பிடிக்காத மாதிரி பேசுகிறாங்களே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படியே நிஜமாக பிடிக்கல சொல்கிறாங்க. ஜங்கு கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு கிஸ் பண்ண ஜிம் அப்படியே டன் பண்ணிட்டு அப்படியே ரெடியாக இருக்காரு. அந்த அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யார் இவ்வளோ ரெடியாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டீஸ் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஓகே நான் டீஸ் பண்ணல ஹாப்பி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஜின் ஹாய் வந்தாங்க சொல்கிறாங்க. வந்தாங்களா சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க ஜின் ஹாயாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அதான் இந்த கிட்ஸ் இருக்காங்களா எங்களை ரொம்ப ஓட விடுறாங்களா சரி ஓகே நான் அவங்கள கொஞ்சம் கண்டிக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோடைய இந்த கோல்டு சீவோட அந்த ஸ்டோரி முடிக்கிறவங்க பிடிச்சிருக்க நம்பர் ஓகேவா. ஸ்பெஷல் பார்ட்டி எப்படின்னு தெரியல. மேபி எங்கேயாவது கொஞ்சம் ஆக்குறதுனா மனசுக்கு ஓகே பை டேக் கேட்டா.